இலங்கையின் இனப்பிரச்சனை விவகாரத்தில் இந்தியா என்ன செய்ய போகின்றது? தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இதுவரை என்ன செய்தி இருக்கின்றது? இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் விரிவாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையின் இனப்பிரச்சனையை பொறுத்தவரையில் இந்தியாவின் நிலைப்பாடு என்பது தெளிவானதாகவே இருக்கின்றது. இலங்கையின் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்கின்ற விடயத்தில் தனிநாடு என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் இந்தியாவின் நிரந்தரமான வெளிநாட்டுக் கொள்கை. விடுதலை புலிகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கக்கூடியதான ஒரு தீர்வுக்கும் இந்தியா ஒருபோதும் உடன்படப் போவதில்லை. இலங்கையில் விடுதலை வேண்டி போராடும் விடுதலை புலிகள் ராணுவ ரீதியாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கரங்களை பலப்படுத்துவது என்பதை இன்று இந்தியா கடைபிடித்து வருகின்ற அதனது வெளிநாட்டுக் கொள்கையாக இருந்து வருகின்றது. ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு தான் உதவாவிட்டால் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் உதவிவிடும் என்றும், ஈழத்தில் தமிழருக்கு தனிநாடு கிடைத்துவிட்டால் தமிழ்நாட்டிலும் பிரிவினை கோஷங்கள் குறைத்துவிடும் என்றும் காரணங்கள் கூறி விடுதலை புலிகளுக்கு எதிராக அனைத்து தளங்களிலும் ஸ்ரீலங்காவிற்கு இந்தியா உதவி வருகின்றது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஸ்ரீலங்காவிற்கு இந்தியா வழங்கி வருகின்ற ராணுவ உதவிகள் சந்தர்ப்பவசத்தால் இடைக்கிடையே வெளித்தெரிந்தும் வருகின்றன. வெளியே உலகிற்கு அரசியல் தீர்வினை வலியுறுத்திக் கொண்டு திரைமறைவில் ஸ்ரீலங்காவின் ராணுவ வழியிலான தீர்விற்கு இந்தியா அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்தியா ஸ்ரீலங்காவிற்கு இரகசியமாக வழங்கி வருகின்ற ராணுவ உதவிகளை காலம் அம்பலப்படுத்திய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வெளிவந்த தீவுச்சேனையில் கருணா குழுவின் முகாம் மீதான புலிகளின் தாக்குதலை தொடர்ந்து அங்கு இந்திய கடவுச்சீட்டுகளுடனும் இந்திய சாரதி அனுமதி பத்திரங்களுடனும் கருணா குழுவினருடன் சேர்ந்து இந்தியர்களின் சில சடலங்கள் இருந்தன. இதனைத் தொடர்ந்துதான் கருணா குழு விவகாரத்தில் ஸ்ரீலங்கா படையினருடன் இணைந்து இந்திய படையினரின் கரங்களும் இருந்து வந்த உண்மை வெளிப்பட்டிருந்தது. விடுதலை புலிகளின் சில ஆயுத கப்பல்கள் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து தாக்கி அளிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்துதான் இந்தியா கடல்வழி கண்காணிப்பில் ஸ்ரீலங்கா கடற்படைக்கு உதவி வருகின்றது என்கின்ற விடயம் வெளித்தெரிய வந்திருந்தது. 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முல்லைத்தீவில் இடம்பெற்ற செஞ்சோலை படுகொலைகளை தொடர்ந்து தாம் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போராளிகளையே தாக்கியதாக நிரூபிக்கும் நோக்குடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்மதியில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சர்வதேச நோக்கர்களுக்கு சமர்ப்பித்திருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் இந்தியா தனது செய்மதி தகவல்களை ஸ்ரீலங்காவுடன் பரிமாறி வருகின்ற உண்மை வெளித்தெரிய வந்திருந்தது. 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி விடுதலை புலிகளின் விமானங்கள் கட்டுநாயக்கா வான்படை தளத்தின் மீது குண்டுவீச்சு நடாத்தியதைத் தொடர்ந்து அங்கு இருந்த இந்தியாவின் இந்திரா என்ற ரேடர் கருவிகள் சரியாக இயங்கவில்லை என்கின்றதான குற்றச்சாட்டுக்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பகிரங்கமாக முன்வைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் இந்தியா வான் பாதுகாப்பு வலைப்பின்னலை ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு வழங்கியிருந்த விடயம் வெளித்தெரிய வந்திருந்தது. இதேபோன்று 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வவுனியா கூட்டுப்படை தளம் மீது விடுதலை புலிகள் மேற்கொண்ட 3 வழி தாக்குதலில் 2 இந்திய அதிகாரிகள் காயமடைந்திருந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு இந்தியா ஆளணி உதவிகளை கூட செய்து வருகின்றது என்கின்ற இரகசியம் வெளித்தெரிய வந்திருந்தது. ஆக மொத்தத்தில் இலங்கை இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வே சாத்தியம் என்று கூறிக்கொண்டு ஸ்ரீலங்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பல வழிகளிலும் உதவுவது என்பதே இலங்கை தொடர்பான இந்தியாவின் தற்போதைய வெளிநாட்டுக் கொள்கையாக இருந்து வருகின்றது. இப்படிப்பட்ட வெளிநாட்டுக் கொள்கையை தனதாக கொண்டிருக்கின்ற இந்தியா இலங்கையின் இனப்பிரச்சனையில் எப்படியான தலையீட்டை செய்ய போகின்றது? இந்தியா ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடும் என்று சில நோக்கர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இந்த பொருட்பட நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்.
இவ்வாறு ஒரு யுத்த நிறுத்தத்திற்கான சூழ்நிலையை இந்தியா வன்னியில் உருவாக்கினால் அதில் இந்தியா வகிக்க இருக்கும் பங்கு என்னவாக இருக்கும்? இந்தியாவின் அழுத்தத்தினால் யுத்த நிறுத்தம் உருவானால் யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்காக நிச்சயம் நோர்வேயை வரவழைக்க முடியாது. யுத்த நிறுத்தத்தை கண்காணிக்கும் பணியை இந்தியாதான் மேற்கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்திய அமைதி காக்கும் படை போன்றதொரு இந்திய வருகை ஈழத்தில் மறுபடியும் இடம்பெறப் போகின்றதா? இந்தியாவின் நிர்பந்தத்தால் ஒரு சமாதான தீர்வு இலங்கையில் உருவானால் அதில் இந்தியா கடந்த 20 வருடங்களாக பேணி வளர்த்து வரும் வரதராஜ பெருமாள் வகிக்க இருக்கும் பங்கு என்னவாக இருக்கும்? இப்படி இந்த விடயத்தில் விடை தெரியாத பல கேள்விகள் அரசியல் நோக்கர்களால் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசியல் நோக்கர்களால் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் இதுபோன்ற கேள்விகளுக்கான பதில்களைத்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் தேடி நிற்க முனைகின்றோம்.